ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எக் புர்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. நான் வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி வந்து இதை பண்ண போகிறேன். தேவையான பொருட்கள் வந்து 2 முட்டை, உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, ஒரே ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. அவ்வளோதான். இப்போ பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பச்சை மிளகா ஒரே ஒன்று எடுத்து வெட்டி வச்சுருந்தோம்ல அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த பச்சை மிளகா வந்து எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆகுறனால நீங்கள் எண்டில் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடும்போது பெருசாக உரப்பே இருக்காதுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இது கூடவே கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தா கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது மூணும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளியும் இந்த மாதிரி ஓரளவு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மசாலாஸ் அது எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாம் பிளெண்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல 2 முட்டை அதையும் வந்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த சைட் டிஷ் வந்துட்டு ரைஸ் ஐட்டம்ஸ், வெரைட்டி ரைஸ் அந்த மாதிரி இதுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்பாத்திக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எக் ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும்ல, கொஞ்ச நேரத்துலேயே வந்து எக்கு வந்து நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிரும். நீங்கள் வந்து சைடில், அடியில் எல்லாத்துலேயுமே வந்து நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விட்டு இதை வந்து குக் பண்ணணும். இப்போ கொஞ்சம் வெட்டாக இருக்குல்ல, இது வந்து ஃபுல்லாக குக் ஆகி வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா கிண்டி கொடுக்கணும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு பெப்பர் பவுடர் போட்டு இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பரான எக் புர்ஜி வந்து ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.